சென்னை தேனாம்பேட்டையில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட கழிவுநீர் அகற்றும் வாகனங்களின் செயல்பாடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது குறித்த விவரங்களுக்கு செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அம்பேத்கரின் நினைவு தினத்தை தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு இந்த மனிதனின் மனத்தை மனிதர்களே அள்ளக்கூடாது என்ற தவிர்க்கும் விதமாக தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் வாலிபர்களுக்கு தொழில் முனைவோர்களாக்கும் திட்டமாக அந்த கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வழங்கி தொடங்கி வைத்திருந்தார். பல்வேறு இடங்களில் தூய்மை பணியாளர்களும் அவர்களின் வாரிசுகளும் இந்த பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில அந்த வாகனங்களை பயன்படுத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் அந்த வாகனத்தை எவ்வாறு பயன்படுத்தி உபயோகப்படுத்தி வருகிறார்கள் என்பது குறித்த ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சீதாமல் சாலை அருகே இன்று காலை முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அந்த வாகனத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டிருந்தார். இந்த ஆய்வின் போது குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் துணை மேயர் மனோஜ்குமார் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் முதலமைச்சருடன் உடனிருந்தனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.